கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாத வாக்குத்தத்தம் நாம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீத பகுதியிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல அகங்காரிகள் நிறைய இருக்கிறாங்க, பொய்யை சார்ந்து இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களை நம்ம பார்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது சொல்றார், அவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நிச்சயமா பாக்கியம் உண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தம்பி கையை சக்குன்னு கட்டிக்கிட்டு இருக்க? என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கட்டா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சங்கீதம் 118 8-9 வசனத்தை வாசிக்கலாம். வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தரின் பெயரில் பற்றுதலாயிருப்பதே, பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நம்ம நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல வரணும். நம்ம நம்பிக்கை வேற எது மேலேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை பல காரியங்கள், பல இடங்கள், பல நபர்கள் மேல இருக்கு. அதனால அந்த நம்பிக்கை எல்லாம் என்ன செஞ்சோன்னா ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும், இல்லைன்னா அந்த நம்பிக்கை வீணா போயிடும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம நம்பிக்கை வேற எது மேலையும் போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? மொபைல் மேலே ஐயா. சிலருடைய நம்பிக்கை மொபைல்ல இருக்கு, சிலருடைய நம்பிக்கை காசு, சிலருடைய நம்பிக்கை காசு பணம் துட்டுன்றீங்களா? வேற எது மேல நம்பிக்கை இருக்கு? தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் மேல, தங்களுக்கு இருக்கிற உறவுகள் மேல, தங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒன்று இந்த உலகத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம ஏமாற்றுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தரையே நம்பி இருக்கும்போது நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி காத்துக்கொள்வாராம்? பூரண சமாதானம். அங்க ஒரு சஞ்சலமே இருக்காது, தவிப்பு இருக்காது. சஞ்சலமும் தவிப்பு என்ன செய்யுமா? ஓடிரும். சமாதானம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த காலையில நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல வரணும். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை யார் மேல வரணும்? கர்த்தர். கர்த்தரை நம்பி இருக்கிறோம்னு சொன்னா நம்ம காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம், காலையில எந்திரிச்சு வேதம் வாசிப்போம், சபைக்கு கரெக்டா வருவோம், சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சபை ஐக்கியத்தை கனப்படுத்துவோம். இதெல்லாம் என்னதுன்னா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையினுடைய என்னது? வெளிப்படையான அடையாளம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா கர்த்தர் எதெல்லாம் பிரியப்படுறாரோ அதை நம்ம செய்வோம். பெர்க்மேன் செய்ய பாட்டு பாடுறாரு பத்தியா, உமக்கு பிரியமானது செய்ய கற்றுத்தராரு வாரம் வாரம். ஆனா நம்ம அதை செய்யறோமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம வேதத்தை கற்றுக்கொள்கிறோம், அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம செய்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில வேத வசனத்தை நம்ம நம்பி வாழணும்.
இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்பி இருக்கிற நம்பிக்கையெல்லாம் மாறி நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலேயே வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருந்த ஒரு மனுஷன் தான் எசேக்கியான்ற ராஜா. நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அல்லேலூயா. நம்ம இங்க எசேக்கியான்ற ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாராம். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருந்துச்சான், அவர் காலத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ண ராஜாக்கள் காலத்திலையும் அவர் காலத்துக்கு பின்னாடி இருந்த ராஜாக்கள் காலத்திலையும் தேவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை யாருமே வைக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் மேல உறுதியான நம்பிக்கை உடையவராய் இருந்தாராம் எசேக்கியா ராஜா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை அப்படிப்பட்டதா மாறணும். நம்ம நம்பிக்கை தேவன் மேல உறுதி உள்ளதா மாறணும். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:12 வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஆ. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. உபத்திரவத்திலே எப்படி இருங்க? பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்பிக்கை இருக்குதான்றத செக் பண்றது எதுன்னா நமக்கு வருகிற உபத்திரவம். எல்லாம் சொல்லுங்களேன், என்னதுங்க? உபத்திரம். கஷ்ட காலத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். கஷ்ட காலத்துல எதன்படி வாழணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். இந்த எசேக்கியா ராஜா யார் அப்படின்னா ஆகாசுடைய பையன். ஆகாஸ் யார் அப்படின்னா யூதேயாவுக்கு ராஜாவா இருந்தவர் ஆகாஸ். அந்த ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோசமா இருக்கிறார். அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா சிலை வழிபாடு உடையவராய், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய துணிகரம் கொண்டவராய் மோசமான ஒரு ராஜாவா இருக்கிறார் ஆகாஸ் ராஜா. ஆனால் எசேக்கியா ராஜாவான உடனே அவனை குறித்து வேதம் சொல்லுகிற சர்டிபிகேட், அவன் தேவன் மேல நம்பிக்கை வச்சது போல யாருமே நம்பிக்கை வைக்கலன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அவன் நம்பிக்கையின் அடையாளம் அவன் என்ன செஞ்சானா 6ஆம் வசனம், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான். வசனம் சொல்லுது, அவன் தேவன் கட்டளையிட்ட கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நல்ல ஒண்ண புரிந்து கொள்ளுங்க, தேவன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்றது பெருசு கிடையாது. அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கணும். அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் கை கொண்டு நடக்கிறோமா? நம்ம இஷ்டத்தை செய்யறோம். அன்னைக்கு சபையில பாருங்க, பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம இஷ்டத்தை செய்யறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னா சந்தோஷமா இருக்கு. கர்த்தருடைய விருப்பத்தை செய்யணும்னா நமக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, சபைக்கு வராங்க. ஆனாலும் பழைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, விட முடியல. ஆனா கர்த்தர் இப்ப எதை செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்யறதுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்க கூடாது. வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் அப்பப்ப வெளியே வருகின்றன. அப்படி இருக்க கூடாது. சமயம் வரும்போதெல்லாம் வெளியே எட்டி பார்க்கறது, அப்புறம் உள்ள போறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கற்றுக் கொடுக்கறத நம்ம செய்யணும். உலக பிரகாரமா மக்கள் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நம்ம கர்த்தரை பிரியப்படுத்த அழைக்கப்பட்ட ஜனம். நம்முடைய இருதயமெல்லாம் அவரை பிரியப்படுத்துகிறதற்கான காரியத்தை செய்யறதுலேயே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அவருக்கு பிரியமில்லாத எதையும் நம்ம வாழ்க்கையில நினைச்சக்கூடாது, விரும்பக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் நம்ம நினைச்சக்கூடாது, விரும்பக்கூடாது.
என்ன செய்தான் பாருங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை சீக்கிரம் ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியா ராஜா என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமா எதெல்லாம் சபைக்குள்ள இருக்குதோ, எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளில் இருக்குதோ, அதை எல்லாத்தையும் அகற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒண்ண புரிஞ்சுக்காங்க. நம்ம தான் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும், நம்மை பாதுகாத்து கொள்ளவும், நம்ம வீட்டை சுற்றிலும் அசுத்தமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடாமல் பாதுகாத்து கொள்வதும் நாம எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவரே நான் காத்துக்காரன்னு சொல்லி பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தப்பான இடங்கள்ல நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை விட்டு விலகி வாழ்வதும், அதை விட்டு விலக்கி நம்மளை காத்து கொள்வதும் அது நம்முடைய பொறுப்பு. நாம தான் அதை செய்யணும். எசேக்கியா ராஜாவான உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, ஆலயத்தின் வாசற் கதவுகளை திறந்து அதை எல்லாத்தையும் என்ன செய்தாரு, பழுது பார்த்தாரு. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வெளிப்படையான நம்ம தோற்றத்தை ஆண்டவர் பார்த்து ஏமாற்றப்படுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ வெளியே மேக்கப் நல்லா இருக்கு, உள்ள இருதயத்தை பார்த்தா எப்படி இருக்கு? மகா திருக்கு, கேடு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நான் சொல்லல. திருக்கும் கேடும் நிறைந்ததா இருக்கு. முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? பவுடர் அடிச்சு நச்சுன்னு என்ன செய்யுது? சுத்தபத்தமா ஆள் தெரியுது. ஆனா உள்ள எப்படி இருக்கு? அவுட்டா? உள்ளத்துல பாவம், பாவம், மறைவான பாவம், துணிகர பாவம், தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை இல்லை. போய் தைரியமா பேசுறது, செஞ்சுட்டு செய்யவே இல்லைன்னு என்ன செய்ய வேண்டியது, அதுதான் உங்க வாழ்க்கைக்கே சோதனையா மாறும். நல்ல ஒண்ண புரிந்து கொள்ளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை, நானா சொன்னேன்? யார் சொன்னது? தாத்தாவா? ஆண்டுடைய வசனம் சொல்லுது. அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுணும். அறிக்கையிட்டு மறுபடியும் போய் செஞ்சுட்டு இருக்க கூடாது. வசனம் தெளிவா எழுதியிருக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கையிட்டு என்ன செஞ்சிடணும்? வெட்டணும். திரும்ப போய் மறுபடியும் நிற்க கூடாது. அங்க என்ன, இளைய குமாரன் மனம் திரும்பினான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டை விட்டு அவன் வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? பைபிள்ல இளைய குமாரன் கதை எல்லாருக்கும் தெரியுமா? இல்லைன்னா நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் தெரியுங்க. நாங்களே எத்தனை பிள்ளைகளுக்கு கதை விட்டுருக்குறோம், எங்களுக்கே கதையா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த இளைய குமாரன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன் இருதயத்துல மனம் திரும்பி அவங்க அப்பா கிட்ட வந்த பின்னாடி அவங்க அப்பா வீட்டுல தொடர்ந்து அவங்க அப்பாவுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு அவங்க அப்பா வீட்டுல தங்கி இருந்தான். நீங்கள் நானும் எங்க தங்கி இருக்கணும்? அப்பா வீட்டுல இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்? பண்ணிக்க பின்னாடி தவிட்டத்துங்கிற மாதிரி இருக்கிறோமா,
இல்லை அப்பா வீட்டில் மேஜையில் நல்ல பாதரட்சைகள் போட்டு மோதிரம் போட்டு மேஜையில் என்ன என்ன சாப்பாடு? நம்ம ஆட்கள் மாட்டுக்கறினா சாதாரணமாக நினைக்கிறான். அங்கே கண்ணுக்குட்டி தான் அடித்து வச்சாங்களாம். அல்லேலூயா. மாடு இந்தியாவில் மாட்டுக்கறினா ரொம்ப அற்பமாக சில நேரத்தில் நினைக்கிறாங்க. ஏன்னா மாட்டுக்கறியை தான் தேவதூதர்களே சாப்பிட்டாங்க. தேவதூதர்களே ஆபிரகாம் சமைச்சு கொடுத்தாரு, மாட்டை அடித்து சமைச்சு கொடுத்தாரு. மாட்டுக்கறி யார் சாப்பிட்டது? தேவதூதர்கள் சாப்பிட்டாங்க. அதனால சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை அற்பமாய் பேசுகிறவர்கள் தவறாய் பேசுகிறார்கள். அதான் ஒருத்தர் சொன்னார், மாட்டு கறி சாப்பிடக்கூடாது, ஆனால் எதை சாப்பிடுவாங்களாம்? மாட்டு பால் எங்கேருந்து வருது? நம்ம ஆட்கள் எப்படி ஆட்கள்னா, அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம், அவனுக்கு தேவையில்லைன்னா அதை தொடக்கூடாது, தீட்டு அப்படின்றான். அவனெல்லாம் மாட்டணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவான். நீங்கள் நானும் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நம்மை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்ம வீட்டை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய ஐக்கியங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகாம காக்கணும். ஏன் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, அவிசுவாசியோட என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்பட கூடாது. ஒரு விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ண கூடாது. நம்ம சபையில் அது தெரியாம கடந்த நாட்கள்ல நிறைய நடந்திருக்கு. இன்னும் அப்படி நடக்க கூடாது. சரி, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. மறைக்கிற முறையை பார்த்தா நாங்கள் அதுக்கு தானே ரெடியா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்ற, அவிசுவாசிகள் கூட நமக்கு என்ன செய்யக்கூடாதான்? பிணைக்கப்பட கூடாது. என் சபையில் ஒரு தம்பி அப்படிதான், அவிசுவாசி கூட கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வரையிலும் அவன் நல்ல விசுவாசி. அவன் போராடிட்டு கிடக்கிறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கு அவன் கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். பேயை பிடிச்சி வீட்டில் கொண்டு வச்ச மாதிரி தான். என்ன பிரயோஜனம்? விசுவாசிக்கு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணா நல்லது. வாலிப பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வழி போக்குல எங்கேயாவது பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப எல்லைகளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். நம்மெல்லாம் யாரு? சூப்பர். அப்ப நம்ம ஏசப்பா பிள்ளைகள்ன்றத வாழ்ந்து காட்டணும். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா பிள்ளைன்றத என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு வந்து நிற்பான். அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம வாழ்க்கை முழுசும் அவங்ககிட்ட போராடிக்கிட்டு இருக்கணும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எல்லைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொண்டு எசேக்கியா நடந்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கெல்லாம் ஆண்டோடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க தவறி இருக்கிறோமோ அதை நம்ம கவனிச்சு நம்ம அதை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? தினந்தோறும் வாசிக்கணும். அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆமென்.